அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 67:6. Then shall the earth yield her increase, and God, even our own God, shall bless us. சங்கீதம் 67:6. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you Jesus. இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உங்க பாதத்தண்டை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகள், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நான் கர்த்தரே சார்ந்திருப்பேன்ற ஒவ்வொருத்தரையும் நீங்க கண்ணோக்கி பார்க்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆசீர்வதித்து தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். அவங்க வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம், உமக்காக அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஏன்னா அப்பா, எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தா நாங்க அதை பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது நாங்க எதுவாக இருந்தாலும் உமக்காகவே முழு மனதோடு உற்சாகமாக செய்ய கிருபை செய்யுங்க. அப்பொழுது நீர், ஆமாப்பா தேவரீர், நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க என்ன எங்களுக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறீரோ அது யாராலும் தடை பண்ண முடியாது. பூமி தன் பலனை தரும். நாங்க என்னென்ன காரியம் கையிட்டு செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை நீங்க எங்களுக்கு 30, 60, 100 மடங்கு நீங்களே எங்களுக்கு பலன் தர, கனி தர கிருபை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து பிறருக்கு ஆசீர்வாதமான பாத்திரவன்களாக மாற்றி அமைத்து தாங்க, உருவாக்கி தாங்க. என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நீக்குவீராக. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும்னு சொல்லியிருக்கிறீங்களா அப்பா. நிறைவான ஆவியானவரே, நீர் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நீக்கி போட்டு தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. அங்க வாழ்வாதாரம் உயர்த்தப்பட கிருபை செய்யுங்க. உங்க பாதத்தண்டை இருந்து அமர்ந்திருந்து காத்திருந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் அவங்க அறுவடை எடுக்க கிருபை செய்யுங்க. இயேசுவே, உம்முடைய கைகளில் இருந்து முழு பலனை அவங்க அனுபவிக்க கிருபை செய்யுங்க. அவங்க கஷ்டப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்க அதற்கு பலன் தாங்க இயேசுவே. ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி கிடைக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரவன்களாக உருவாக்கி தாங்க இயேசுவே. எது செய்தாலும் உங்க நாம மகிமைப்படுகிற பிள்ளைகளாக இவங்களை வழி நடத்தி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். இது வரைக்கும் நான் போட்ட வேலையில எதுவுமே நான் பலன் பார்க்க முடியல அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க. எந்த ஸ்தலத்துல அவங்க இருந்தாலும் சரி இயேசுவே, அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்குமாறு கெஞ்சி கேட்கிறோம். அவங்க கண்ணீருக்கு பதில் தாங்க. அவங்க வேதனைக்கு, வியாகுலம், பாடுகளுக்கு ஒரு பதில் தாங்க இயேசுவே. அவங்க எங்கெங்க விதைக்கிறாங்களோ அதற்கு ஒரு நல்ல அறுவடை தாங்க. உமது நாம மகிமைப்படுகிற பாத்திரவன்களாக நிக்க வைங்க இயேசுவே. நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆசீர்வதித்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். உண்மையை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது அது இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துகிற காரியமாக மாற வழி நடத்துங்க அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.